வேகஸ் நர்வுங்கிறது ஒன் ஆஃப் த காமிங் நர்வ்ஸ் இன் த பாடி. இந்த நரம்பு நம்ம மூளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகி நம்மளோட இதயம், நம்மளோட லங்ஸ், நம்மளோட வயிறுன்னு ஒரு காமிங் ஹைவேயாகவே ட்ராவல் ஆகுதுங்க. ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோடுக்குள்ளே போகும்போது அந்த நிலையை பேலன்ஸ் பண்ணக்கூடிய சக்தி, உங்களை நேச்சுரலாக காம் டவுன் பண்ணக்கூடிய சக்தி வேகஸ் நர்வுக்கு மட்டும்தான் இருக்குது. இது உங்களுடைய இன்க்ரீஸ்ட் ஹார்ட் ரேட்டை ஸ்லோ டவுன் பண்ணும், உங்களோட டென்ஸ்ட் மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணும், உங்கள் ப்ரீதிங்கையே ரீசெட் பண்ணும், அண்ட் உங்கள் பிரெயினுக்கு நீங்கள் சேஃபாக இருக்கீங்கன்னு ஒரு சிக்னலும் அனுப்பும். உங்கள் வேகஸ் நரம்பு ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நீங்கள் ரொம்ப சீக்கிரமே காம் டவுன் ஆகிடுவீங்க. இதுவே உங்கள் வேகஸ் நரம்பு வீக்காக இருக்குதுன்னா சின்ன ஸ்ட்ரெஸ்ஃபுல் மொமெண்ட்டில் இருந்து கூட மீள்றதுக்கு நீங்கள் ரொம்ப டைம் எடுத்துப்பீங்க. குட் நியூஸ் என்னென்னா, வேகஸ் நரம்பை உங்கள் எண்ட்லேருந்து நீங்களே எப்போ வேணாலும் ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். சிம்பிள் ஆக்ஷன்ஸ் போதும். அது டீப் ப்ரீதிங்காக இருக்கலாம், ஸ்லோ ப்ரீதிங்காக இருக்கலாம், ஹம்மிங்காக இருக்கலாம், சாண்டிங்காக இருக்கலாம். சாண்டிங் நெசசரிலி மந்த்ராவாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆல் இஸ் வெல் மாதிரி ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட்டாக, அஃபர்மேஷனாக கூட இருக்கலாம். குளிர்ந்த நீரால் முகத்தில் ஸ்ப்ளாஷ் பண்ணி கழுவுறது, ஜென்டில் நெக் ஸ்ட்ரெச்சஸ். அதாவது சில பேர் டென்ஷனாக இருக்கிறப்போ வேகமாக கழுத்து இந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்லி திருப்பி நக்கல்ஸ் எடுப்பாங்க. அது வேண்டாம், அது அட்வைசபிள் இல்லை. அது ஸ்ட்ரோக் வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் கொண்டு வருங்கிறது டாக்டர்ஸ் கூற்று. ஸோ ஜென்டில் நெக் ஸ்ட்ரெச்சஸ் இஸ் ஃபைன். அதுக்கப்புறம் சூயிங் கம்ஸ், ஸ்லோ மைண்ட்ஃபுல் சூயிங் வில் ஹெல்ப். ஆக நம்ம உடம்போட நேச்சுரல் காமிங் ஸ்விட்ச் த வேகஸ் நர்வ், இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுற விதமே எளிமையாக மாறும்.